Hello students, already we have seen about the inheritance in Python. This class also we have considered for the inheritance concept, but here we have to consider for the types of inheritance la multiple inheritance பத்தி consider பண்ண போறோம். This is the definition of a multiple inheritance. We have to derive a subclass from multiple base classes use பண்ணி நம்ம derive பண்றதுக்கு பேர் தான் என்னது multiple inheritance consider பண்றோம். So we are using that more than one superclass and derived one subclass from the superclasses. So as it is Pythonல இது எப்படி follow பண்றோம் அப்படிங்கிறதுக்குள்ள syntax அப்படினு பாத்தீங்கன்னா we have to create the class. This is our first superclass, that is the base class I consider பண்ணோம், so that it was defined as the base 1. Next one is the class base 2. So அதனோட இதை consider. இப்போ இந்த ரெண்டு workோட implementation we have to create it as the derived class. That is the purpose of the multiple inheritance. What is that? More than one base classes use பண்ணி we have to derive the derived classes. So this is the syntax of the multiple inheritance in Python. Now refer the diagram. So we have to create the more than one superclasses. For that purpose parent class 1, parent class 2, parent class 3. இதில இருந்து நம்ம derive பண்ற class எது லாஸ்டா derive பண்றது child class ங்க கன்சிடர் பண்றோம். For example, consider the class father. So father க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வரும் சனுக்கு நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். That is the concept of the inheritance. இன்னொன்னு இன்டைரக்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணா தாத்தா சொத்து டைரக்ட்டா யாருக்கு வந்துரும் அவருடைய பேரனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இப்போ அப்பாவோட ப்ராப்பர்ட்டியும் கிராண்ட்சனுக்கு வரப்போகுது, தென் சன்னோட ப்ராப்பர்ட்டியும் எதுக்கு வரப்போகுது கிராண்ட்சனுக்கு வரப்போகுது. இதை தான் we have to implement as the real time example of the multiple inheritance கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சேம் as class father, it is our first super class, otherwise the base class கன்சிடர் பண்ணுறோம். Here we have to define one method is like a prop 1. ஸோ இதில் நான் just assign as the prop 1ல self dot p1 is equal to 1 lakhங்கிறத அசைவ் பண்ணியிருக்கேன். You know that self is the keyword. It was understandable. Every data member of the class is included in the self itself. அந்த செல்ஃப்ங்கிற வேரியபிள்குள்ளே அதில் இருக்க டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே அசைன் ஆகும். இங்கே we have to consider the data member as p1 alone. ஸோ அதுக்கு நான் வேல்யூ என்ன அசைவ் பண்ணியிருக்கேன் 1 lakhங்கிறத அசைவ் பண்ணுறேன். அப்போ ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக P1 டிஸ்பிளே பண்ணோம்னா it will be showing the output. Next sonங்கிற ஒரு class create பண்ணுறேன். It is our base class 2. So இதுலேயும் we have to use as the method property 2ங்கிறத இது பண்ணுறேன். It contains also a self. இந்த செல்ஃபில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். தட் இஸ் P2ஓட வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்கேன்னா 2 lakhsங்கிறது. ஸோ சன்னோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கன்சிடர் ஹியர். தென் நம்மளுடைய கான்செப்ட் என்னது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபாதர் அண்ட் சன்னோட ஒர்க்கை கம்பைன் பண்ணி ஐ ஹவ் டு கிரியேட் அஸ் த கிராண்ட் சன் அப்படிங்கிற கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபாதருக்குள்ள ப்ராப்பர்ட்டியும் யாருக்கு சேரும் கிராண்ட் சனுக்கு சேரும். தென் ஆல்சோ அவருடைய ஃபாதரோட சன் தட் இஸ் கிராண்ட்சனோட ஃபாதருக்கும் அவருடைய ப்ராப்பர்ட்டியும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராண்ட்சனுக்கு இன்க்ளாம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் we have to create the another one method that is also considers the disp அப்படிங்கிற மெத்தடை கிரியேட் பண்ணுறேன். அப்போது it was inherited just p1ஓட வேல்யூ ப்ளஸ் p2ஓட வேல்யூவை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தென் I have to create the object as the s. ஸோ எஸ்ல நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் என்ன எதோ இன்வோக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன்னோடது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வாஸ் எம்ப்ளாய்ட் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ த சன்னோட ப்ராப்பர்ட்டி. தென் எஸ் டாட் டிஸ்பிளேங்கிறத இன்வோக் பண்ணோம்னா இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி ஈக்குவலன் டு என்ன மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காக P1ஓட வேல்யூ தட் இஸ் த 1 lakh, தென் P2ஓட வேல்யூ தட் இஸ் 2 lakhs. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதா என்னது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட ஒர்க். ஸோ we have to create derived class from more than one subclass. Here consider as the father, son as the more than one subclass superclasses. இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண derived class அப்படின்னு பார்த்தீங்கன்னா grandson. ஸோ ஆப்ஜெக்ட் அதில் இன்வோக் பண்ணியிருக்கோம். That's all about the multiple inheritance. Next class we will consider about the problems in multiple inheritance using the Python language. Thank you students.